சரி, எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 16. எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 16. Ephesians 5 verse 16. காலத்தை சொல்லுங்க, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். காலம் எப்படி இருக்கான்? காலம் வந்து பொல்லாத காலமா இருக்கு, பொல்லாத காலமா இருக்கு. சோ இந்த டைமை வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தை வந்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓகே, இந்த வார்த்தை எப்போ வருதுன்னு சொன்னா இந்த காலகட்டத்துக்கு வருது, இந்த நேரத்துக்கு வருது, இந்த சீசனுக்கு வருது. ஓகே, எப்படிப்பட்ட காலத்துல இருக்கோம்? ஏன் பொல்லாத காலம்னு சொல்றீங்க? யாராவது சொல்ல முடியுமா? பொல்லாத காலம்னா ஏன்? பொல்லாத காலம்னா என்னது? ஏன் பொல்லாத காலம்? ஏன்? ரெண்டு விஷயம் கவனிங்க. ஒன்று வந்து ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் பார்த்தீங்க சொன்னா அப்போஸ்தலிக் மூவ்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு. அம்மாவா இல்லையா? ஆரம்பிச்சிருச்சு. எத்தனாவது வேவ்? பைபிள் ஸ்டடிக்கு வந்து உங்களுக்கு தெரியும். எத்தனாவது அலைகள் இது? எத்தனாவது அலைகள்? ஃபைனல், அதாவது மூன்றாவது அலைகள், தேர்ட் ஒன். ஒன்று அவரோட செஞ்சிட்டு இருக்கிறாரு, அவனும் அவனோட வேலைகளை செஞ்சுட்டு இருக்கான். கோவிட் இப்போ தேர்ட் வேவ், அதுவும் தேர்ட் வேவ். புரியுது உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு? ஆவிக்குரிய ரீதியில நீங்க பாத்தீங்க சொன்னா அப்போஸ்தலிக் மூவ்மெண்ட் ஆண்டவர் வந்து அப்படியாய் இந்த ஆவிக்குரிய ரீதியில வந்து நீங்க பாத்தீங்க சொன்னாக்கா மூன்றாவது அலைகளுக்குள்ளாக ஆண்டவர் நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஒன்னு நீங்க மாம்சத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த பிசாசன் என்ன பண்றான்னு சொன்னாக்கா இந்த வைரஸ் மூலமா அவனும் இந்த மூணாவது அலைகளுக்குள் கொண்டு போய் கொண்டிருக்கிறான் எல்லாரையும். சரிங்களா? அப்பனா வந்து ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்காங்க. ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. மாம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாத என்ன நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? ஆனா உங்களுக்கு எனக்கும் இன்னைக்கு ஆவியில இருக்கிறோம், இது உணர்ந்து செயல்படும் பொழுது, ஆமென், இதற்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா நீங்க ஆவியில நிரப்பப்பட்டு நீங்க ஆவியில ஜெபிக்கும் பொழுது பைபிள் வந்து அப்படியே போடப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது நீங்க ஆவியில நிரப்பப்பட்டு ஜெபிக்கணுமா. You must pray with the spirit, in the spirit. ஆமென். அப்பனா நம்மளோட ஜெபம் வந்து மாம்சத்துல எடுக்கப்பட்ட ஜெபம் இல்ல, ஆவியில எடுக்கப்படுற ஜெபமா இருக்கணும். புரிஞ்சுங்க? ஆமென் சொல்லுங்க. நம்மளோட ஜெபம் வந்து மாம்சத்துல எடுக்க கூடாது, மாம்சத்துல நம்ம அறவே எடுக்க கூடாது. ஆமென். நம்ம எடுக்கிற ஜெபம் வந்து மாம்சத்துல செயல்படக்கூடாது, ஆவியில செயல்படணும். ஆமென். அதனால தான் நான் சொல்றேன், நல்லா நீங்க ஆவியில துதிச்சு நல்லா நிரப்பப்பட்டு அப்படி நீங்க ஜெபம் பண்ணும்போது அது வைராக்கியமா இருக்கும், அது வல்லமையா இருக்கும். ஆமென். நீங்க மாம்சத்துல ஏறெடுக்கும் பொழுது அது எதுக்கும் வேலைக்கு ஆகாது. ஆமென். ஆனா ஆவியில நிரப்பப்படணும். அதான் பவுல் சொல்றாரு, be filled in the spirit. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது நீங்க ஆவியில நிரப்பப்பட்டு ஜெபிக்கணுமா. ஆமென். அப்ப ஜெபம் பண்ணாதான் ஏதாவது ஒண்ணு ஆவியானவர் செய்வார். ஆமென். ஆமென். ஏதோ ஒண்ணு ஆவியானவர் செய்வார், ஆளுகை செய்ய ஆரம்பிப்பார், இந்த சிச்சுவேஷனை ஆளுகை செய்ய ஆரம்பிப்பார். பாருங்க, ஒரு பக்கத்து வந்து நீங்க பாத்தீங்க பிசாசானவன் இந்த வைரஸ் மூலமா மாம்சத்துல அவனோட மூணாவது அலைகளுக்குள்ள ஜனங்களை நடத்திக்கிட்டு இருக்கான். ஆமென். ஒன்னு ஆண்டவர் பாருங்க இந்த மூணாவது அலைகள் அப்போஸ்தலிக் அலைகளுக்குள்ள மூன்றாவது அலைகளுக்குள்ள ஆண்டவர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. எதுல காணப்படுகிறோம்? நீங்களும் நானும் எதுல காணப்படுகிறோம்? இங்க காணப்படுகிறோமா இல்ல அங்க காணப்படுகிறோமா? ஆமென். இப்ப அங்க காணப்பட்டா நம்ம எப்பவுமே வந்து பயத்துல இருப்போம். அங்க மாம்சத்துல காணப்பட்டோம்னு சொன்னாங்க பயத்துல இருப்போம், வேதனையில இருப்போம், துக்கத்துல இருப்போம். வேற எப்படி இருப்போம்? நம்ம சோர்ந்து போய் இருப்போம், வேற பலவீனமா இருப்போம், வேற எப்படி இருப்போம்? சொல்லுங்க, வேற எப்படி இருப்போம்? நம்ம எப்படி இருப்போம்? முக்கியமா பலவீனமா இருப்போம். அதை விட முக்கியமானது என்னன்னு சொன்னா பயத்துல இருப்போம். ஆமென். இன்னைக்கு அப்படிதான் இந்த உலகம், ஜனங்கள் அப்படிதான் இருக்கிறாங்க, பயத்துல இருக்கிறாங்க, ஃபியர்ல இருக்கிறாங்க. ஆமென். ஆனா இப்ப நீங்களும் நானும் இன்னைக்கு ஆவியில இதை உணர்ந்து இருக்கும் பொழுது நம்ம பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறாரா? சாந்தமுள்ள ஆவியை கொடுத்திருக்காரு, தைரியமான ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். பயமுள்ள ஆவியை கொடுக்கல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல அப்படின்னு சொல்லுங்க. பயப்படாதே, பயமுள்ள ஆவி உனக்கு கொடுக்கல, தைரியமான ஆவியை கொடுத்திருக்கிறாரு. ஆமென். ஆமென். சில நேரத்தில் அந்த பயம் இருக்கலாம், வெளியே போனாலும் பயம், எங்க போனாலும் பயம், அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கலாம். அப்படிதான் யாரு கேட்டாலும் அந்த பயத்தை குறித்து தான் பேசுறாங்க. ஆமென்.
இன்னைக்கு நீங்களும் நானும் சத்தியத்தை அறிந்த நீங்களும் நானும் இன்னைக்கு பயப்படக்கூடாது. நம்ம தைரியமா இருக்கணும், மற்றவங்களுக்கும் தைரியப்படுத்தணும். ஆமென். தைரியமான ஒரு செய்தியை சொல்லணும். அதனால தான் ஆண்டவர் இந்த நாட்கள்ல இந்த சிச்சுவேஷன் ஆண்டவர் உங்களை என்ன பயன்படுத்த இருக்கிறார். புரிஞ்சவங்க ஆமீன் சொல்லுங்க. இந்த சிச்சுவேஷன்ல ஆண்டவர் உங்களையும் என்னையும் பயன்படுத்த இருக்கிறார். ஆமென். அதுக்கு நீங்களும் நானும் ரெடியா இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. நீங்களும் நானும் இதுக்கு ரெடியா இருக்கணும், பயன்படுத்தத்தக்கதாக. உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் பயத்தில் இருக்கிறாங்க? உங்க நண்பர்கள் எத்தனை பேர் பயத்தில் இருக்கிறாங்க? சொல்லுங்க. உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் பயத்தில் இருக்கிறாங்க, பயந்துகிட்டு இருக்கிறாங்க? உங்க நண்பர்கள் எத்தனை பேர் பயந்துட்டு இருக்கிறாங்க? ஆமென். எத்தனை பேர் உங்க தெரிந்தவங்க எத்தனை பேர் பயந்துகிட்டு இருக்கிறாங்க? ஆமென். அவங்ககிட்ட சொல்லுங்க, பயப்பட தேவையில்லை, ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். நீங்க அவங்களுக்காக ஜெபிச்சாலே போதும், ஆண்டவர் பயத்தை நீக்கி போடுவார். ஆமென். ஆமென். இந்த பயத்தை நீக்கி போட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார்னாக்கா அவங்களுக்கு தைரியமுள்ள ஆவியை கொடுப்பார். அதே சமயத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இந்த வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. இது பொல்லாத ஒரு காலமா இருக்கிறது. ஆமென். பொல்லாத ஒரு காரியம், எங்க போனாலும் இந்த ஒரு பிரச்சனை இருக்கு, பொல்லாத ஒரு காலம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க பாருங்க, சாத்தானோ ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. சாத்தானோ தீவிரமாய் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அதை விட பயங்கரமா நாமளும் தீவிரமாய் ஆளுகை நம்ம தீவிரமாய் வேலையை செய்து கொண்டிருக்கணும். ஆமென். எந்த அளவுக்கு பிசாசானவன் தீவிரமாய் அவன் வேலையை செய்து கொண்டிருக்கிறானோ அதே போலதான் நாமளும் தீவிரமாய் வேலையை செய்து கொண்டிருக்கணும். ஆமென். அதனால தான் ஆண்டவர் இந்த மூவ்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அதன் மூலமா நம்ம செயல்பட, ஆமென், அதன் மூலமா நம்ம ஜெபிக்க, அதன் மூலமா நம்ம வந்து இந்த காரியத்தை செய்ய, ஊழியத்தை செய்ய ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கார். ஏன்னு சொன்னாக்கா அவர்களை காப்பாற்ற. ஆமென். அதுதான் இங்க பாருங்க, இந்த எபேசியர் 6:16 அப்படிதான் போட்டிருக்கு. மீட்பது, ரிடீம். சொல்லுங்க, மீட்பது. ஆமென். எதை மீட்பது? நேரத்தை மீட்பது. ஆமென். நேரத்தை மீட்பது. டைம் பண்ணோமோ, இத்தனை நாளா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். எந்த விஷயத்துல நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம், நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு பொல்லாத காலமா இருக்கு. இன்னைக்கு வேஸ்ட் பண்ற டைம் இல்ல, மீட் எடுக்கிற நேரத்தை மறுபடியும் மீட்டெடுக்க ஒரு நேரமா இருக்குது. இந்த பொல்லாத காலகட்டத்தில் எதெல்லாம் நம்ம செய்யாம இருந்தோமோ இந்த காலகட்டத்தில் நம்ம இறங்கி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வசனம் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இத்தனை நாள் நம்ம அமைதியா இருந்திருக்கலாம், இத்தனை நாள் நம்ம சொந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம், இத்தனை நாள் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காலம் என்னன்னு சொன்னா, இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட காலம்னு சொன்னா பொல்லாத ஒரு காலமா இருக்கிறது. பிசாசானவன் இன்னைக்கு அதிகமாய் ஓவர் டைம் செய்து கொண்டிருக்கிறான். அதுக்கு நீங்களும் நானும் தெளிவா இருந்து, ஆமென், ஆவியான மூலியமா செயல்படும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னாக்கா ஒரு விடுதலையை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். விடுதலையை கொடுப்பார். ஒரு விடுதலை வரும், ஒரு உன்னத விடுதலை வரும். மீட்பது அப்படின்னு சொல்லும் போது பைபிளை நீங்க பாத்தீங்கன்னாக்கா 51 இடத்துல அநேக இடங்களிலே பைபிள்ல பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி 59 இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது இந்த மீட் அப்படின்னு. அப்ப அந்த பிரதர் ரேமன் எப்படி படிச்சாரு அந்த வசனத்தை? எப்படி படிச்சாரு அந்த வசனத்தை? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். பாருங்க, தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. அப்ப இந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட நேரத்தை நல்ல பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்றாரு. பாருங்க, நீங்க கொஞ்சம் டீப்பா போனீங்கன்னாக்கா எபிரேயர் மொழியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ரிடீம் சொல்லும் பொழுது மீட்பது. ஆமென். அந்த கொடுக்கப்பட்ட டைமை நீங்க மீட்பது. அப்பனா ஆண்டவர் பாருங்க, உங்ககிட்ட ஒரு வவுச்சர் கொடுத்து நீங்க போய் கிளைம் பண்ணுன்னு சொல்றாரு. உங்க கையில ஒரு கூப்பன் கொடுத்து இல்லைன்னா ஒரு வவுச்சர் கொடுத்து நீங்க போய் கிளைம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க ஸ்டோர்லயும் சரி இல்லை ஏயோன்னு சரி உங்களுக்கு ஒரு வவுச்சர் கொடுக்குறாங்க. 5 வெள்ளி வவுச்சரோ 10 வெள்ளி வவுச்சரோ. நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க, நீங்க போய் கவுண்டர்ல போனீங்கன்னாக்கா நீங்க ரிடீம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க உங்களோட கிஃப்ட் நீங்க மீட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த பொல்லாத காலத்துல ஆண்டவர் உங்களை அப்படிதான் செய்ய சொல்றாரு. உங்களுடைய கிஃப்ட், ஆவிக்குரிய கிஃப்ட் ஆண்டவர் எல்லாம் வச்சிருக்கிறாரு. ஆனா இன்னும் பெற்றுக்கொள்ளல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, போய் மீட்டு எடுங்க. உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆமென். நீங்க இன்னும் பெற்றுக்கொள்ளலையா, போய் மீட்டெடுங்க. ஆமென். சுபத்துல காத்திருந்து மீட்டெடுங்க. ஆண்டவர் அப்படியே உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கும் போது இன்னும் அதிகமா உங்க மூலமா செயல்பட ஆரம்பிப்பார் ஆண்டவர். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சரியான வார்த்தை என்னன்னு சொன்னா
மீட்டெடுப்பது. மீட்டெடுப்பது. ஆமென். கொடுத்த நேரத்தை மீட்டெடுப்பது. கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த கனிகள், அந்த வரங்கள் போய் மீட்டெடுக்குது அப்படின்னு ஆண்டவர் இந்த வசனம் மூலமா பேசி கொண்டு இருக்கிறார். ஆமென். ஏன்னு சொன்னா எந்த காலகட்டத்தில் இருக்கோம்? பொல்லாத காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்ம எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கணும். செயல்படலைன்னு சொன்னாக்கா நிறைய ஆத்துமாக்கள் அழிஞ்சு போகுவாங்க. ஆமென். ஏன்னா மரணம். ஆமென். எங்க பார்த்தாலும் மரணம், எங்க பார்த்தாலும் நோய். ஆமென். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் ஆண்டவர் அழிச்சிருக்காருனாக்கா மரணத்திலிருந்து தப்பு வைக்க. ஆமென். இந்த மரணத்திலிருந்து தப்பு வைக்க ஆண்டவர் உங்களையும் அழைச்சிருக்கிறார். ஆமென். அதனால நீங்க இந்த சத்தத்தை கேட்டு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு, ஆமென், இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் என்ன செய்ய வருகிறார் அப்படின்னு சொல்லி இதை நல்லா தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அவரோடு நீங்க செயல்படும் பொழுது நீங்க பாருங்க, உங்க மூலியமா ஆண்டவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். உங்களுக்கே சில நேரத்தில் அது டவுட்டா இருக்கும், ஆண்டவர் என் மூலியமா இவ்வளவு காரியங்கள் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆமென். இன்னைக்கு உட்கார்ந்து நம்ம கேட்பது மாத்திரம் முக்கியம் இல்ல, நம்ம வந்து இது கேட்டு பிற்பாடு நம்ம செயல்பட ஆரம்பிக்கணும். ஆமென். இன்னைக்கு தேசங்களுக்காக ஜெபிக்கணும். உலகத்துல இருக்கிற அநேக தேசங்களுக்காக, அநேக ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அங்க ஒரு அசைவு கொண்டு வருவார். ஒருத்தர் ஜெபிச்சா ஆண்டவர் நிச்சயமா ஒரு அசைவு கொண்டு வருவார். அது ஒரு 10 பேர் ஜெபிச்சா இன்னும் பெரிய அசைவு கொண்டு வருவார். அது ஒரு 50 பேர், ஒரு 100 பேர் ஒன்று இருதயத்தோடு ஒரு ஒற்றுமையோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது இன்னும் பெரிய ஒரு அசைவு கொண்டு வருவார். ஆமென். இன்னும் பெரிய ஒரு அசைவு கொண்டு வருவார். இந்த காலகட்டத்தில் நீங்க பாருங்க, என்ன அப்படிப்பட்ட ஒரு காரியம் தேவைப்படுதுன்னு சொன்னாக்கா, இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் இன்னைக்கு வரணும்னு சொன்னாக்கா, வார்த்தையில எழுப்புதல் வரணும். வார்த்தையில. ஆமீன் சொல்லுங்க. என்னோட இருக்கிறீங்களா? வார்த்தையில எழுப்புதல் வரணும். இன்னைக்கு இந்த வார்த்தையில எழுப்புதல் வராதனால தான் நீங்க எத்தனை பேர் வார்த்தையை தெரியாமனால இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டு போறாங்க. ஆமென். எத்தனை பேர் வஞ்சிக்கப்பட்டு போறாங்க? வார்த்தையை தெரியாதனால இன்னைக்கு எத்தனை பேர் வஞ்சிக்கப்பட்டு போறாங்க? because you don't know the word, you don't understand the word, you get deceived. ஆமென். இப்போ எப்படிப்பட்ட எழுப்புதல் வருதுன்னு சொன்னாக்கா, வார்த்தையில எழுப்புதல் வருது. ஆமென். நீங்க வார்த்தையில எழும்பும் பொழுது, கர்த்தரோட வார்த்தையில இன்னும் அதிகமாக தெரிந்து கொண்டு அதுல நீங்க எழும்பும் பொழுது நீங்க பாருங்க, பிசாசானவன் நீங்க உங்களை வந்து ஏமாத்தவே மாட்டான். நீங்க வஞ்சிக்கப்பட்டு போக மாட்டீங்க. இல்லைன்னு சொன்னா நீங்க வஞ்சிக்கப்பட்டு போயிருவீங்க. ஆமென். இதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். அதனால தான் பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. இந்த வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது நீங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15, 16, 17, 18 நீங்க வாசிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா புரியும். ஆண்டவர் எதுல நடக்க சொல்றாருன்னா விஸ்டம்ல நடக்க சொல்றாரு, ஞானத்துல நடக்க சொல்றாரு. ஆமென். நீங்க நல்லா அந்த வசனத்தை படிச்சீங்கன்னாக்கா எபேசியர் 5, 16, 17, 18 ஓகே, அது ஃபுல்லா நீங்க வாசிச்சீங்கன்னாக்கா ஆண்டவர் சொல்றாரு, இது பொல்லாத ஒரு காலமா இருக்கு. ஆமென். நீ வந்து இந்த நேரத்தை நல்லா பிரயோஜனப்படுத்திக்கொள், பயன்படுத்திக்கொள். எப்படி பயன்படுத்தணும்னு சொன்னாக்க ஞானத்துல நடக்க சொல்றாரு. walk in wisdom. ஆமென். ஞானத்துல நடந்து கொள்ளுங்க. ஆமென். ஞானத்துல நடங்க. நீங்க 3 பாயிண்ட்ஸ் நான் கொடுக்க போறேன். ஞானத்துல நடங்க. walk in wisdom. எந்த நேரத்துல என்ன செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் நான் என்ன பேச வேண்டும், எந்த நேரத்தில் நான் எப்படியாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த காலகட்டத்தில் ஆவியானவரோடு நீங்க செயல்படும் பொழுது அநேக நீங்க கனிகளை நீங்க பாப்பீங்க. இல்லைன்னு சொல்லி நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. உங்க வாழ்க்கை வெறுமையா இருக்கும், டிரையா இருக்கும், வறட்சியா இருக்கும். யாராவது அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா உங்க வாழ்க்கை வந்து வறட்சியா இருக்கு, வெறுமையா இருக்கு, அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா something is wrong with you. நீங்க have to get back to God. முழங்கால் படியிட்டு நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஆமென். அப்ப ஊற்றப்படும் பொழுது உங்களை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஒன்ஸ் அதை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னாக்கா, அந்த ஃபயரை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா உங்களை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஆமென். ஆமென். யாருமே உங்களை ஸ்டாப் பண்ண முடியாது. நீங்க தன்னாலே நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க, நீங்க தன்னாலே போய் சந்திக்க ஆரம்பிப்பீங்க, தன்னாலே நீங்க எல்லாமே செய்வீங்க. அப்பனா ஆவியான உங்க மூலமா காரியங்களை செய்யறாருன்னு அர்த்தம். ஆமென். ஆமென். இல்லைன்னு சொன்னாக்கா you will be stopped. ஸ்டக்னன்ட் ஆயிருவீங்க. உங்களால வளர முடியாது, ஒரு வளர்ச்சி இருக்காதுங்க. ஆமென். ஆமென். இந்த காலகட்டத்தில் அப்படி நம்ம இருக்கவே கூடாது. we cannot be like that. ஏன்னா சாத்தான் ஓவர் டைம் செய்யறான், நம்ம அதுக்கு மேல ட்ரிபிள் டைம் செய்யணும். ஆமென். 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 ஏன்னா ஜனங்க ஆத்துமாக்கள் ஒவ்வொரு நிமிஷத்திலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் அழிந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. ஆமென். ஆமென். நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம குடும்பத்தில் அப்படி நடந்தா என்ன நடக்கும், நம்ம சமுதாயத்தில் நடந்த அப்படின்னு என்ன நடக்கும். ஸோ நீங்க அப்படியே தரித்து கொள்ளும் பொழுது, ஜெபத்தில் காத்திருக்கும் பொழுது, நீங்க ஆவியானவரோடு செயல்படும் பொழுது நீங்க பாருங்க, ஆண்டவர் வந்து பாருங்க உங்க குடும்பத்துக்கு, உங்க சமுதாயத்துக்கு, உங்க வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுப்பாரு. ஆமென். ஒரு பாதுகாப்பு கொடுப்பாரு. ஆமென். அதான் பாருங்க, இந்த 3 பாயிண்ட் நான் சொல்றேங்க. இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது பாருங்க 59 ஓகே
59 பிளேசஸ் இந்த பைபிளை நீங்க பாருங்க மீட் எடுப்பது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதே வசனம் வந்து பைபிளை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா 563 இடத்துல இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 563 டைம்ஸ் வேர்சஸ் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அநேக இடங்களிலே ஆண்டவர் இது குறித்து பேசியிருக்கிறாரு. ஏன் பேசியிருக்காருனாக்கா ஒவ்வொரு சீசனுக்கும் ஆண்டவர் இந்த காரியத்தை தான் பேசுறாரு. 563 வசனங்கள் இருக்கிறது. ஆமென். நான் வந்து கொடுத்தேன்னு சொன்னா லேட் ஆயிரும். ஓகே, 563 வசனங்கள் இது குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மீட் எடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு, மீட்பது அப்படின்னு சொல்லி வசனங்கள் இருக்கிறது. அப்ப நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னாக்கா ஏன் ஆண்டவர் மறுபடியும் இந்த வார்த்தையை வந்து சொல்றாருனாக்கா, அப்பனா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தை தான் பயன்படுத்துறாரு. மீட் எடுப்பது, மீட் எடுப்பது, மீட் எடுப்பது. எதை மீட் எடுப்பது? ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பிசாசனை செயல்படும் போது அது பொல்லாத காலமா இருக்கிறது. ஆமென். அது கெட்ட காலமா இருக்கிறது. இப்ப சத்தியத்தை தெரிஞ்ச நீங்களும் நானும் இதை செயல்படலன்னு சொன்னாக்கா இதை யார் பாதிக்கப்படுவா? நீங்க பாதிக்கப்படுவீங்க, குடும்பம் பாதிக்கப்படும், பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள், சமுதாயம் பாதிக்கப்படும். ஆமென், ஆமென். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு? சோ அதை நினைச்சு நம்ம கவலைப்பட போற தேவையில்லை, நம்ம கவலையே பட தேவையில்லை. நம்ம இந்த காரியத்துல நம்ம வந்து நம்ம கால இறங்கி நம்ம களத்துல இறங்கி நம்ம செயல்பட ஆரம்பிச்சோன்னு சொன்னாக்கா எந்த கவலையும் நம்மளை தாக்காது. ஆமென், ஆமென். அதன் மூலமா நம்ம செய்ய ஆரம்பிப்போம். ஒன்றாவது, வாக் இன் விஸ்டம். ஞானத்துல நீங்க நடக்க வேண்டும். உங்க வாழ்க்கை ஞானத்துல நடக்க வேண்டும். எந்த நேரத்தில் அமைதியா இருக்கணும், எந்த நேரத்தில் பேசணும், எந்த நேரத்தில் ஜெபிக்கணும், எந்த நேரத்தில் ஆராதிக்கணும், எந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் உங்க மூலமா செயல்படும் பொழுது நீங்க ஞானத்தில் நடப்பீர்கள். you will walk in wisdom. ரெண்டாவது, claim your time. ரெண்டாவது, claim your time. உங்களோட நேரத்தை போய் மீட்டெடுங்க. claim your time. போய் claim பண்ணுங்க. உங்க டைமை claim பண்ணுங்க. இது உங்களுடைய டைம். தேவ ஜனமே, இது உங்களுடைய டைம். this is your time. இந்த டைமை வீணாக்காதீங்க. don't waste this time. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தை வீணாக்காதீங்க. claim, go and claim. எப்படி claim பண்ணணும்? ஆண்டவர் உங்களுக்கு என்ன வச்சிருக்காரு அது உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. ஆமென். நீங்க போய் claim பண்ணும் பொழுது நீங்க என்ன கனிகள் பெற்றுக்கொள்வீங்க, வரங்கள் பெற்றுக்கொள்வீங்க, முக்கியமா வெளிப்பாடு பெற்றுக்கொள்வீங்க. அந்த அனாயிண்டிங் தான் இப்ப ஆண்டவர் கொடுக்கிறாரு. இந்த அனாயிண்டிங் தான் இந்த கடைசி காலத்துல என்ன அனாயிண்டிங் கொடுக்கிறாருனாக்கா வெளிப்பாடு. ஏன்னா வெளிப்பாடு இல்லாம ஜனங்க சீர்கெட்டு போறாங்கன்னு சொல்லி பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ பிசாசனவன் ஒரு பக்கத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ராங் டீச்சிங் கொண்டு வந்துகிட்டு இருக்கான். ஆமென். நிறைய பேரு இன்னைக்கு பாதாளத்துக்கு நேராக போய் கொண்டு இருக்கிறாங்க, அந்த வழியில போய் கொண்டு இருக்கிறாங்க. நீங்க சத்தியத்தை தெரிஞ்ச நீங்களும் நானும் கொஞ்சம் பேரு இன்னைக்கு நாம செயல்படலன்னு சொன்னாக்கா மொத்தமும் பிசாசனை கொண்டு போயிருவோம், மொத்தமா. ஆமென். தெளிவா இருக்கிறீங்களா? ஆமென். ரெண்டாவது, claim your time. உங்க நேரத்தை, கொடுக்கப்பட்ட நேரத்தை நல்ல பிரயோஜனப்படுத்திக்கணும். மேக் யூஸ் ஆஃப் யுவர் டைம். மேக் யூஸ் ஆஃப் யுவர் டைம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வைப்பார் என்ன பேச வேண்டும்னு சொல்லி. ரொம்ப வேண்டாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த டீச்சிங்கே, அதாவது நீங்க பைபிள் ஸ்டடிக்கு வரீங்க இல்லைன்னு சொன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை sermon நீங்க கேட்குறீங்க, இதே நீங்க போய் வெளியே டீச் பண்ணாலே போதும், பெரிய ஆசீர்வாதம் கொண்டு வரும். உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ கொண்டு வருதா இல்லையா? உங்களுக்கு ஒரு தெளிவு கொண்டு வருதா இல்லையா? உங்க மைண்ட் ஓப்பன் ஆகுதா இல்லையா? சத்தியம் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் பத்தாது, வெளியே நீங்க போய் சொல்லும் பொழுது நிச்சயமா பாருங்க ஆண்டவர் இதெல்லாம் கவனிக்கிறாரு. இதெல்லாம் நீங்க செய்யும் பொழுது உங்க தேவைகள் சந்திக்கப்படும். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. இது நீங்க செய்யும் பொழுது ஆண்டவருடைய வேலையை நீங்க செய்யும் பொழுது உங்களோட வேலை ஆண்டவர் செய்வாரு. ஆமீன் சொல்லுங்க. உங்களோட ஆண்டவர் வேலையை நீங்க செஞ்சீங்கன்னாக்கா உங்களோட வேலை ஆண்டவர் செய்வாரு. ஆமென். சரியா போச்சு? ஆமென், ஆமென். சோ இது சும்மா இருக்கிற நேரம் இல்ல, செயல்படுகிற ஒரு நேரமா இருக்கிறது. மூன்றாவது, நீங்க என்ன சொல்லணும், என்ன தெரியுமா செய்யணும்? நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? ஆண்டவர் என்னை பயன்படுத்துவாரா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்காதபடி ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. இது நீங்க சொல்லணும். எப்படி? ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த வேலையில? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. யூஸ் மீ லார்ட் சொல்லுங்க. ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. ஜெப நேரத்திலையும் சரி, நீங்க ஜெபம் பண்ணும் பொழுதும் சரி, எப்பவுமே இதை சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. ஆமென். ஆண்டவர் உங்களை பயன்படுத்தும் பொழுது அது வித்தியாசமா இருக்கும், அது விசேஷமா இருக்கும். ஆமென். உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும், தனிப்பட்ட முறையில் ஒரு சமாதானம் கிடைக்கும். ஆமென். உங்க சூழ்நிலை மாறுகிறத நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா ஆண்டவர் அவர் ஒரு வேலையை செய்யறாரு, ஏன்னா அவர் ஒரு வேலையை நீங்க செய்யறனால. ஆமென், ஆமென்.
3 காரியங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். 3 காரியம். ஓகே, ஏன் சொன்னா டைம் நம்மளுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த 2 முள் இருக்குல்ல, பெரிய முள் சின்ன முள். ஓகே, அது ஸ்லோவா தான் போகுது. ஆனா எது வேகமா போகுது? எது வேகமா போகுது? அந்த 3வது ஒரு முள் இருக்குல்ல, ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அதுதான் வேகமா போகுது. சரிங்களா? அந்த காலகட்டத்தில் இருக்கோங்க, நல்லா கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அந்த காலகட்டத்தில் இருக்கோம். we and the time where the clock is ticking. I mean tick 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 TikTokல ஓகே டிக் 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 ஒவ்வொரு நிமிஷமும் அது மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த டைம் நம்ம மேக் யூஸ் பண்ணலன்னு சொன்னாக்கா we will be left behind. ஓகே, we will be left behind. First, முதலாவது ஜெபம், pray ஜெபம். ஓகே, ரெண்டாவது evangelize. evangelization என்னது? சுவிசேஷம் அறிவிப்பது, சுவிசேஷத்தை அறிவிப்பது evangelize. மூன்றாவது டீச்சிங். டீச்சிங் தமிழ்ல போதிக்கிறது. ஆமென். சரியான காரியத்தை போதிக்கிறது. ஆமென். சத்தியத்தை போதிக்கிறது. ஆமென். இந்த 3 காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலன்னு சொன்னாக்கா உங்க டைம் ஓடிடும். இன்னொரு சீசனுக்குள்ள உங்களால போகவே முடியாது. இன்னொரு மூவ்மெண்ட்குள்ள உங்களால போகவே முடியாது. ஏன்னா இதை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஆமென். ஏன்னா ஆண்டவர் அதுவும் கவனிக்கிறாரு, how faithful you are in this season அப்படின்னு சொல்லி. so pray. ரெண்டாவது evangelize. மூன்றாவது teaching. go and teach. ஆமென். என்ன நான் டீச் பண்ணேன்? இப்போ இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அது ஒரு பெரிய டீச்சிங். இதை போய் டீச் பண்ணும் பொழுது, சொல்லும் பொழுது, ஆமென், இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் பாருங்கள், அவங்களுக்கு ஒரு விடுதலை வரும். ஓகே, ஒரு விடுதலை வரும், ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வரும். ஆமென். ஆண்டவர் அவங்களும் பயன்படுத்த ஆரம்பிப்பார். இட் வில் ஸ்ப்ரெட். இது வந்து ஒரு தீ போல, ஓகே, ஒரு அக்கினி போல அப்படியே பரவிக்கிட்டு இருக்கும். ஆமென். எப்படி இந்த கோவிட் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பரவுதோ அதே மாதிரி இந்த ஃபயர் வந்து இன்னும் கோவிட் விட ஃபாஸ்ட்டாக பரவும். ஆமென். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றாங்க இன்னைக்கு இந்த கோவிட்க்கு வேக்சின் இல்லைன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், இதெல்லாம் நீங்க செஞ்சீங்க சொன்னாக்க வேக்சினே தேவையில்லை, அதுவா நல்லாயிரும். ஆமென் சொல்றீங்களா? நான் விசுவாசத்துல பேசுறேங்க, தீவிரமா பேசுறேங்க, ரெடிக்கலா பேசுறேங்க நான். ஆமென். ஏன்னா ஆண்டவர் கோவிட் விட பெரியவர். ஆமென். என் ஆண்டவர் கோவிட் விட பெரியவரா இருக்கிறார். ஆமென். ஆமென். எது பெருசு? கோவிட் பெருசா ஆண்டவர் பெருசா? ஆண்டவர். எல்லா சக்திக்கும் மேலான சக்தி என் இயேசுவோட சக்தி. ஆமென். அதுக்கு மேல எந்த சக்தியும் இல்ல. எவ்வளவு பேர் கை தட்டுறீங்க? நல்லா தட்டுங்களேன். ஆமென். இயேசுவோட சக்திக்கு மேல எந்த சக்தியும் இல்ல, எந்த பவரும் இல்ல. ஆமென். அது எந்த கோவிட்டும் கொரோனாவும் குருமாவும். சரியா? ஆமென். அது வச்சுதான் நான் சொல்றேன். ஏன்னா என் ஆண்டவர் பத்தி எனக்கு தெரியும் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். ஆமென். என்ன நடந்தாலும் சரி, கோவிட் விட என் ஆண்டவர் இன்னும் ஃபாஸ்டா மூவ் பண்ணுவார். ஆமென். நீங்க பாருங்க, இப்படி நீங்க செயல்படும் பொழுது, இது ஒரு ரகசியங்க, இது ஒரு ரகசியம் நான் சொல்றேன். நீங்க செயல்படும் போது ஒண்ணு இந்த வைரஸ் ஒட்டாது, ரெண்டாவது வைரஸ் இருந்தாலும் நல்லாயிரும். வேக்சின் தேவையில்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க 2-3 சாட்சி கேட்டீங்களா இல்லையா? யூடியூப்ல கேட்டீங்களா இல்லையா? கோவிட் வந்து முடியாம போய் ப்ரே பண்ணி நல்லா ஆயிடுச்சு, பாத்தீங்களா இல்லையா? நீங்க யூடியூப்ல பாருங்க, நிறைய பேர் சாட்சி கொடுத்துருக்காங்க. ஆமென். இப்படி வந்து ஆண்டவர் சுகமாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லி. அந்த வைராக்கியம் ஆண்டவர் பார்க்கிறாரு, அந்த வைராக்கியத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. யாரோ வந்து ஜெபிச்சனால அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஆண்டவர் சாதாரண ஒரு சராசரி மனுஷனை பயன்படுத்தி ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறாரு. ஆமென். ஏன்னா அந்த மூவ்மெண்ட்குள்ள இருக்கிறனால. ஆமென். ஆண்டவர் ஆவியானவர் வந்து எந்த முகத்தையும் பார்க்க மாட்டாரு, எந்த முகத்தையும் பார்க்க, உள்ள பார்க்க ரெடி. ஹி இஸ் எவர் ரெடி. ஆமென். ஆமென். டீச். யாக்கோப் 4:14. யாக்கோப் 4:14. நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுங்களா? அது கூட பைபிள்ல போட்டிருக்கு. நம்ம இந்த காலத்தை வந்து இந்த நேரத்தை வந்து பிரயோஜனப்படுத்திக்கலன்னு சொன்னா, யாக்கோப் 4:14, 4:14, ஜேம்ஸ் 4:14 வாசிங்க. உங்க ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சம் காலம் தோன்றி புகை போல இருக்கிறது. நம்ம வாழ்க்கை, நம்ம ஜீவன் எப்படி இருக்கிறதா? புகை போல இருக்கிறதா. பக்கத்து வருஷத்துல புகை போல இருக்கிறது. புகைப்படம் இல்ல, புகை போல இருக்கிறது. ஆமென். வாழ்க்கை, நம்ம ஜீவன் எப்படி இருக்கிறதா?
புகை போல இருக்கிறதா, ஒரு நாள் மறைஞ்சு விடும். ஆமென். இப்ப நம்ம புகையை பார்க்கிறோம், கொஞ்ச நேரத்துல இந்த புகை நம்ம பார்க்க முடியாது, ஒரு வேப்ப மாதிரி அப்படி மறைஞ்சு விடும். நம்ம ஜீவன் அப்படிதான் இருக்கான். ஆமென். புகை போல இருக்கான். இப்ப இந்த புகையை நம்ம பார்க்கலாம், பிற்பாடு அந்த புகையை நம்ம பார்க்க முடியாது, அதை மறைஞ்சு விடும். ஸோ அந்த காலகட்டத்தை ஆண்டவர் என்ன பண்ற சொல்றாரு, அந்த நேரத்தை பயன்படுத்திக்க சொல்றாரு, பிரயோஜனப்படுத்திக்க சொல்றாரு. ஆமென். ஏன் சொல்ற, நம்ம வாழ்க்கை, நம்ம ஜீவன் எப்படிப்பட்டதான், ஒரு புகை போல இருக்கிறதா. 1 கொரிந்தியர் 7:5 கொரிந்தியர் 7:5 வாசிங்க. 7:5 1 Corinthians 7:5. யாருமே பிசாசனை பிரிக்காதபடி எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து, எப்படி யாருமே பிசாசனை இந்த கடைசி காலத்துல பிரிக்காதபடிக்கு, பாருங்க அந்த வசனம் பாருங்க எப்படி போட்டிருக்குன்னு சொன்னாக்கா, Satan will not tempt you to be lack of self control. Amen. பிசாசனை உங்களை பயன்படுத்தாதபடி, உங்களை சோதிக்காதபடி எப்பொழுதும் ஒன்றாய் இருங்கள் கர்த்தர் சொல்றார். ஆமென். எப்படி ஒன்றாய் இருக்கணுமா, ஜெபத்துல ஒன்றாய் இருக்க வேண்டுமா, devoted in prayer. ஆமென். எப்பொழுதும் ஜெபத்துல ஒன்றாய் இருங்கள், தரித்துக் கொள்ளுங்கள். இல்லைன்னு சொன்னா பிசாசனை உங்களை சோதிப்பான், சோதிக்கும் பொழுது நீங்க பிரிந்து போயிருவீர்கள். ஆமென். ஆமென். சோ இந்த காலகட்டத்தில் என்ன ஒரு பிசாசனை செய்து கொண்டிருக்கிறான், ஒரு பிரிவினை கொண்டு வரான், எல்லா இடத்துலயும் ஒரு பிரிவினை கொண்டு வரான். சோ நீங்களும் நானும் இன்னைக்கு இந்த தெளிவான ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொண்டு, நம்ம எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து, இன்னைக்கு எதுக்கும் யோசிக்க நேரம் இல்லை, எதுவும் பார்க்க நேரம் இல்லை, நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு நேரமா இருக்கிறது. ஆமென். ஒன்றாய் சேர்ந்து ஜெபத்துல நம்ம காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அநேக காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். அவரோட வேலை ஸ்டாப் ஆகாது. புரியுதா உங்களுக்கு? அவரோட வேலை ஸ்டாப் ஆகாது. நம்ம அவரோடு ஃப்ளோ பண்ணணும்னு சொன்னா அவரோட வேலை பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆமென். அநேக அற்புதங்கள் பார்க்கலாம். ஸோ அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றாய் இருந்து ஜெபத்துல தரித்து கொள்ளுங்கள். Satan will not tempt you because of lack of self control. அடுத்தது ஒரு அதிகாரம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு நம்மளுக்கு. யாக்கோப் 4:7. கீழ்ப்படிதலுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னாக்கா, ஓகே, உங்களுக்குலாம் நான் ப்ரொசீஜர் சொல்லிக்கிட்டேன், எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுக்கு, என்னென்ன காரியம் நீங்க செய்யணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி. இப்படி இருந்தீங்கன்னு சொன்னாக்கா, இப்படி நீங்க காணப்பட்டீங்கன்னு சொன்னா, இந்த யாக்கோப் 4:7 உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும். யாக்கோப் 4:7 நிச்சயமா உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அதை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது, ஆமென், இந்த ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணும்போது நீங்க பாருங்க, யாக்கோப் 4:7 கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது, இது எல்லாத்துக்கும் நீங்க கீழ்ப்படிந்து ஆவியானவருக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது, நீங்க பிசாசு எதிர்த்து நிற்கும் பொழுது ஓடி போயிடுவான். எப்படி போயிடுவான்? ஓடியே போயிடுவான். ஆமென். நீங்க எதிர்த்து நிற்கும் பொழுது, பிசாசு ஒரு காரியங்களை நீங்க எதிர்த்து நிற்கும் போது, பிசாசு ஒரு கிரியைகளை நீங்க எதிர்த்து நிற்கும் போது அவன் ஓடி போயிடுவான். ஆமென். நீங்க பாதிப்பு அடைய மாட்டீங்க, நீங்க தனிப்பட்ட முறையில் பாதிப்பு அடைய மாட்டீங்க. ஆமென். அவன் ஓடி போயிடுவான். ஆமென். ஆமென். அவன் பிசாசு ரொம்ப தந்திரமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஆமென். சோ நாம ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு சப்மிட் பண்ணி நம்ம எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் ஓடி போவான். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அது எங்க இருந்தாலும் சரி அவன் ஓடி போவான். என்ன அப்படிப்பட்ட அதிகாரம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. இதெல்லாம் நம்ம செயல்படும் பொழுது அக்கார்டிங் டு த ஹோலி ஸ்பிரிட். 1 பேதுரு 5:8-9 வாசிங்க. விழித்திருங்கள். எப்படி? 2 காரியம் நல்ல கவனிங்க. இந்த பொல்லாத காலத்துல நம்ம எப்படி இருக்கணுமா? இந்த பொல்லாத காலத்துல எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி, விழித்திருங்கள். அப்படின்னு சொன்னா alert, be alert, be sober mind. அலர்ட் ஆயிருங்க. எந்த காலகட்டத்தில் பிசாசு என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி நீங்க விழிப்பாயிருங்க. விழிப்பாயிருந்து தெளிந்த புத்தியோட இருங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அப்புறம் 2 காரியம் நம்மளுக்கு முக்கியமா தேவைப்படுது. 1 விழிப்பு, அடுத்தது தெளிந்த புத்தி. ஆமென். இந்த பொல்லாத காலத்துல என்ன சாத்தான் அப்படி செய்யறான்னு சொன்னாக்க என்ன செய்யறான்? ஏனெனில் அவனும் ஒரு சிங்கம் தான். ஆமென். ஆனா பல்லு இல்லாத சிங்கம். ஏன்னா அவனால் கடிக்க முடியாது, அவன் எல்லாத்தையும் முழுங்குவான். கே பல்லு இல்லாத சிங்கம். கே உலகத்தில் இருக்கிற, பாருங்க நல்ல கவனிங்க இந்த வசனத்தை, பவர்ஃபுல்லான வேர்ட். உலகத்தில் இருக்கிற உங்க சகோதரிகள் எல்லாமே பாருங்க, இந்த உலகத்தில் எல்லா ஜனங்களும் இப்படிப்பட்ட ஒரு
பிரச்சனைக்குள்ள இருக்கிறாங்க, ஒரு சஃபரிங்குள்ள இருக்காங்க. பாருங்க இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன். all families in the world are undergoing the same kind of suffering. Amen. எல்லாமே ஒரு சஃபரிங்குள்ள இருக்கிறாங்க. இந்த உலக ஜனங்கள் எங்க பார்த்தாலும் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, எல்லாருக்கும் ஒரு சஃபரிங் இருக்கு. ஆமென். ஆனா ஆண்டவர் பாருங்க 9வது வசனம் என்ன சொல்றாரு? சத்தியத்துல நிலைச்சு நில்லுங்க, விசுவாசத்துல நிலைச்சு நில்லுங்க. ஆமென். ஏன்னா உங்க பிரச்சனைக்கு ஆண்டவர் தீர்வு கொடுப்பார். ஆமென். ஆமென். இந்த உலகத்தில் அநேக பிரச்சனைகள் இருக்கு, எல்லா குடும்பத்துக்கும் பிரச்சனை இருக்கு. அதான் இங்க பாருங்க, நல்ல கவனிங்க. all families are undergoing suffering. உலகத்தில் இருக்க எல்லா குடும்பங்களும் பிரச்சனைக்குள்ளாக கடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க நானும் இன்னைக்கு கர்த்தருக்குள் நிலைச்சு நின்றோம்னு சொன்னா, வார்த்தையில நிலைச்சு நின்றோம்னு சொன்னா, அதுதான் the revival of the word. ஆமென். இந்த விசுவாசத்துல நிலைச்சு நின்றோம்னு சொன்னாங்க ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு. ஆமென். பிரச்சனையில இருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுப்பாரு. ஆமென். ஆமென். ஆமென் சொல்லுங்க. இது வேண்டாமா உங்களுக்கு? ஆமென். ஹalleluya. ஜோசப் ஃபயர் ஆயிட்டாரு. ஆமென். ஹalleluya. 8வது வசனம், 2 காரியம். எப்படி? விழிப்பா இருக்கணுமா, தெரிந்து புத்தியா இருக்கணும். என்ன சொன்னா, பிசாசானவன் யாரும் முள்ளுங்களான்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். ஆமென். இப்போ இந்த வசனம் நீங்க பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 7:5 நீங்க பார்க்கும் பொழுது நம்ம எல்லாரும் இதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொன்னா, ஆமென், பிசாசு நம்மளை முழுங்க கூடாதுன்னு சொன்னா நம்ம எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். டிவோட்டட் இன் பிரேயர். ஆமென். ஜெபத்துல காத்திருக்க வேண்டும். ஜெபத்துல காத்திருந்து வார்த்தையில நிலைச்சு நிற்கும் பொழுது, நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது பிசாசனை ஓடி போவோம். ஆமென் சொல்லுங்க. புரிஞ்சா உங்களுக்கு என்ன சொன்னேனே? புரிஞ்சா என்ன சொன்னேனே? ஆமென். நீங்க வார்த்தையில நிலைச்சு நிற்கும் போது, விசுவாசத்துல நிலைச்சு நிற்கும் பொழுது, ஆமென், நீங்க என்னது கர்த்தருக்கு ஆவியானவருக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது, சப்மிட் பண்ணும் பொழுது, நீங்க பாருங்க பிசாசனை ஓடி போவோம். ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கும் குடும்பத்துக்கு ஒரு தீர்வு கொடுப்பார். ஆமென். So this is your time. இதுதான் உங்களுடைய நேரம். Claim your gift to be used for his glory. ஆமென். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வவுச்சர், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரிடீம் வவுச்சர் ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. நீங்க போய் ரிடீம் பண்ண வேண்டியதான். ஆண்டவர் உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரு போய் ரிடீம் பண்ணுங்க. Go and redeem. ஜெபத்துல போய் ரிடீம் பண்ணுங்க. சும்மா இருக்காதீங்க. ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு gift வச்சிருக்கிறாரு. ஆவிக்குரிய gift வச்சிருக்கிறாரு. ஆமென். ஆவிக்குரிய வரங்கள் வச்சிருக்காரு, கனிகள் வச்சிருக்கிறாரு. அது போயிட்டு ஜெபத்துல நீங்க போய் பெற்றுக்கொள்ளுங்க. அது மூலமா ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார் உங்க மூலமா. ஆமென். இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமென். ஏன்னா பொல்லாத காலத்துல இருக்கிறோம். எல்லாரும் எழுந்து நிப்போமா?